ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னிட் சேனல். ஸோ விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் ஷோவை நம்ம எல்லோருமே ரொம்ப விரும்பி பார்த்துருப்போம். ஸோ அதில் பாடின எத்தனையோ கண்டஸ்டன்ட்ஸ் நம்ம மனசில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அப்படி சூப்பர் சிங்கர் சீசன் 10ல் கலக்கினவங்க தான் சிங்கர் ஜீவிதா. இப்போது அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஸோ யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா, சூப்பர் சிங்கர் ஷோவோட பின்னாடி இருந்து இயக்கிய டைரக்டர் ரிச்சர்ட் சார் தாங்க. ஸோ என்னப்பா இது, ஷோ நடக்கும்போதே காதலிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விஷயம் அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட ரொம்ப வித்தியாசமான ஒரு அரேஞ்ச் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிடி அக்கா, பிரியங்கா, அனு மேம், விஜய் டிவியோட பிரபலங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தில் என்னென்ன அலப்பறைகள் பண்ணாங்க, தாலியில் ஜீவிதா செஞ்ச ஒரு செம்ம சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ முதல்ல இவங்க 2 பேரோட லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ சூப்பர் சிங்கர் ஷோ நடந்துக்கிட்டு இருந்தப்போ ரிச்சர்ட் வெறும் டைரக்டராகவும் ஜீவிதா ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் மட்டும்தாங்க இருந்திருக்காங்க. ஸோ முடிகிற வரைக்குமே இவங்களுக்குள்ள சார் நான் நல்லா பாடினேன்னா ஓகேவா அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை எல்லாமே போயிருக்கு. ஸோ ஜீவிதா தன் ஃபோனில் இன்னைக்கு வரைக்குமே ரிச்சர்ட் சார் அப்படின்னு தான் சேவ் பண்ணியும் வச்சுருக்காங்களாம். ஆனா, இங்க தாங்க நம்ம கதையோட ரியல் ஹீரோயின் என்ட்ரி தராங்க. அவங்க தான் ரிச்சர்ட்டோட அம்மா. ஷோ பார்த்துட்டு இருந்த ரிச்சர்ட் அம்மாவுக்கு ஜீவிதாவோட அமைதியும், அவங்க பாடுற விதமும் ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. என் பையனுக்கு இவங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் செட் ஆகும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் ஜீவிதாவோட அக்கா கல்யாணத்துக்கு ரிச்சர்ட் ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு ரிச்சர்ட் போயிருக்காரு. அடுத்த நாள் முகூர்த்தத்துக்கு அவர்னால போக முடியல. அதனால அவங்க அம்மா போயிருக்காங்க. அங்கே வச்சு தான் ரிச்சர்ட்டோட அம்மாவும் ஜீவிதாவோட அம்மாவும் பேசி, உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டு மருமகளாக தந்துடுங்க அப்படின்னு டக்குன்னு பேசி முடிச்சிருக்காங்க. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, இவங்க 2 பேருக்கும் இடையில ஸ்பார்க் வரத்துக்கு முன்னாடியே அம்மாக்கள் 2 பேரும் நடுவில் கனெக்ஷன் ஆயிருக்குங்க. ஸோ பேரண்ட்ஸோட சம்மதத்துக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப மரியாதையாக வாங்க போங்கன்னு பேசினவங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இவங்க 2 பேரோட சிஸ்டர்ஸும் ஒரே டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ 2 குழந்தைகளும் 4 நாள் தான் வித்தியாசமாக. ஸோ இதனால் 2 ஃபேமிலியும் அடிக்கடி மீட் பண்ணி ரொம்பவே க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வெளியில் எங்கேயுமே ஒன்றா போனதே கிடையாதாம். ஏன் தெரியுமா? யாராவது பார்த்துட்டு டைரக்டரை லவ் பண்ணி தான் ஜீவிதா சூப்பர் சிங்கர் டைட்டிலை வின் பண்ணாங்க அப்படின்னு தப்பாக வதந்தி கிளம்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஸோ 2 பேருமே வெளியே எங்கேயுமே போகாமல் இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருந்திருக்காங்க. ஸோ சூப்பர் சிங்கர் ஷோ முடிஞ்சு ஒரு 6 மாதம் கழித்து தான் இந்த மேரேஜ் அப்டேட்டே நடந்திருக்குங்க. இவங்களோட கல்யாணம் ரொம்பவே அழகா ஒரு சினிமா பாணியில் கிறிஸ்டியன் வெட்டிங் முறையில் நடந்திருக்குங்க. ஸோ ஜீவிதா ஒயிட் கவுன் போட்டு அவங்க அப்பா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர சீன் எல்லாம் பார்க்கவே ரொம்ப ட்ரீமியாக இருந்துச்சு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லோருமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கல்யாணத்தில் நடந்த இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, ஜீவிதாவோட தாலி தான். ஸோ வழக்கமாக தாலியை பூ டிசைன் அல்லது பாரம்பரிய டிசைன் தான் இருக்கும். ஆனால் ஜீவிதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிச்சர்ட்டோட பேரை தாலியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர் அப்படின்னு சொல்லி. இதை ரிச்சர்ட் கல்யாண மேடையில் பார்த்துட்டு செம்ம சர்ப்ரைஸ் ஆகிடுவார் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப அமைதியான டைப்புங்கிறனால பெருசாக ஓவர் ரியாக்ட்லாம் பண்ணாமல் என்ன ஆர் போட்டிருக்கு அப்படின்னு சிம்பிளாக கேட்டு விட்டுட்டாராம். ஸோ நிஜமாவே மேட் ஃபார் ஈச் அதர் ஜோடி தாங்க இவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சதும் டக்குன்னு மால்தீவ்ஸ்க்கு ஹனிமூனுக்கு கிளம்பியிருக்காங்க. ஆனால் அங்கேயும் ட்விஸ்ட் என்னென்னா, இதுவும் ஒரு பிளான் பண்ணாத ட்ரிப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டஸ்டண்ட்டாக மற்றும் டேரக்டராக இந்த க்யூட்டான அரேஞ்ச் டு லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டில் இருந்து வந்து இன்றைக்கி விஜய் டிவியோட டாப் டேரக்டராக உயர்ந்திருக்க ரிச்சர்ட் மற்றும் நம்ம சூப்பர் சிங்கர் ஜீவிதா ஜோடிக்கு நம்ம சேனல் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.